ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜிமெயிலில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம எப்படி சேட் பண்ணுவோம், ஒரு நபருக்கு கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா நம்ம சேட் பண்ணுற விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவரோட அக்கௌண்ட்டில் போனாலுமே, அதாவது வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்குள்ளே போனாலுமே டீட்டெயில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம என்னென்ன சேட் பண்ணோம், நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் ஃபோட்டோ அமைச்சிருக்கோம், இன்னும் டாக்குமெண்ட் அமைச்சிருக்கோன்ற டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஜிமெயிலையும் அந்த அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. எப்படி தானே சொல்கிறீங்க, வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு தனிப்பட்ட நம்மளோட நண்பருக்கு சேட் பண்ணுறப்போ கண்டினியூஸாக நம்ம வாட்ஸ்அப்பில் அவருக்கு மட்டும் சேட் பண்ணிக்கலாம், அந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஜிமெயிலும் அந்த அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி அவங்களுக்கு மெயில் பண்ணிட்டோம்னா அடுத்தது தனியாக தான் நம்ம மெயில் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு நண்பருக்கு ஒரு மெயில் பண்ணுறீங்கன்னா கண்டினியூஸாக அந்த நண்பருக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு முன்னாடி ரிப்ளே ஆல், அப்புறம் ஃபார்வர்டு மெசேஜ், இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா மெயிலில் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் ரீசெண்ட் அப்டேட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியல. அதில் தான் நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுறதால நம்மளோட ஆடியன்ஸுக்கு இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அது எப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைவ் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் இந்த இன்ஃபர்மேஷனை காமிக்கிறேன். இந்த அப்டேட்டு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் தெரிவிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய மெயிலில் அக்கௌண்ட்டை ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்து இப்போ யாருக்காவது நம்ம மெயில் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நான் மெயில் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மெயில் ஐடியை நான் என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் மெயில் ஐடி என்டர் கொடுத்துட்டேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஆயின் அனுப்புகிறேன். இப்போ இந்த மெயிலை அனுப்பிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நம்மளால் கண்டினியூஸாக இவங்க கூட சேட் பண்ண முடியாது. இப்போ நான் மெயில் பண்ணிடுறேன், அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா மெயில் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் மேலே செட்டிங்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் கிளிக் கொடுக்குறேன். கீழே சென்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தேன்னா இந்த மாதிரி நம்ம யாருக்கு கூட மெயில் பண்ணணும் அந்த ஆப்ஷன், அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்துட்டு கீழே பாருங்கள், நல்லா பார்டரில் பார்த்திங்கன்னா ரிப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அப்படியே பார்த்திங்கன்னா இன்பில்டாக அப்டேட்டில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது இதுக்கு முன்னாடி அங்கே ஆல் ஃபார்வேர்டு ரிப்ளே அப்படி தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் சேட் பண்ணுறேன், ஹாயின்னு கொடுக்குறேன். திரும்ப நான் மேலே ஒரு ஹாயின் கொடுத்துருக்கேன், கீழே ஒரு ஹாயின் கொடுத்துருக்கேன்னா மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், திரும்ப இங்கே அங்கே கீழே பாருங்கள், மறுபடியும் ஹலோன்னு கொடுக்குறேன், ஹெல்ப்புன்னு கொடுக்குறேன். கண்டினியூஸாக நம்ம பார்த்திங்கன்னா மெயிலில் அவங்க கூட சேட் பண்ணுற மாதிரி, அதாவது லைவில் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ மெயிலில் இந்த அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அதோட டீட்டெயிலை பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு தானே நம்ம இந்த மெயிலை பண்ணோம், அவரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது தனிப்பட்ட முறையில் தான் நம்ம எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கொண்டு வந்ததால் நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா டீட்டெயிலை அவங்க கூட நம்ம என்னென்ன சேட் பண்ணியிருக்கோம்னா பேசியிருக்கோம், இதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் நம்ம மிஸ் பண்ணிட்டோமா, இந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு தேவைப்படுது, அந்த மாதிரி ஆப்ஷனை வாட்ஸ்அப்பில் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் ஜிமெயிலையும் இந்த அப்டேட்டை கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் யூஸராக இருந்தீங்கன்னா, ஜிமெயிலில் அதாவது அடிக்கடிக்கு மெயில் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் தெரிவிங்க. சரி, சப்போஸ் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரலன்னா உடனே ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உங்கள் ஜிமெயில் ஆப்பை அப்டேட் கொடுத்துக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஜிமெயிலில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேட்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.